வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இடியாப்பத்துக்குள்ள பச்சரிசி மாவு எப்படி ஊற வச்சு அரைச்சு, அத ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றத தான் பார்க்க போறோம். நான் சொல்ற மெத்தட்ல நீங்க பச்சரிசி மாவு ரெடி பண்ணீங்கன்னா, 6, 7 மாசம் கூட இந்த மாவ கெட்டு போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியும். நீங்க எடுக்கிற கடைசி கரண்டி மாவு கூட அப்ப அரைச்ச மாவு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துரலாம். நான் இன்னைக்கு அதுக்கு ஒரு 5 கிலோ பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருந்தால் அப்படியே நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இதுவே ரேஷன் அரிசியாக இருந்தால் அதில் நிறைய தூசி, நெல், உமி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கணும். கல்லெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக 2-3 தண்ணி வாஷ் பண்ணி அதுலேயே அந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா வாடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்த அரிசியை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு துணியை விரித்து ஃபேன் காற்றுல வாட போடணும். வெளியே வெயிலில் போட்டு நல்லா முறுமுறுன்னு காய வைக்கக்கூடாது. அரிசி ஈரமாக இருக்கணும், அரிசி ஊறி இருக்கணும், நல்லா கவுந்து இருக்கணும். ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் காஞ்சிருக்கணும். ஆனால் அரிசியில் ஈரம் அப்படியே இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் சின்ன வயசுலேயே இப்படி தான், எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. உரலில் இடிப்பாங்க. அப்பத்துலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கும் இந்த மெத்தடு. நிறைய பேர் வெயிலில் காய வச்சு திரிப்பாங்க. உங்களுக்கு அந்த மெத்தடு பிடிக்கும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். வீட்டில் நிழலில் ஃபேன் காற்றுல வாட போட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் வாடினதுக்கப்புறமா அரிசியில் கையை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா அரிசி கையில் ஒட்டும், ஆனால் ஈரம் இருக்காது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா திரித்து வாங்கிக்கலாம். நீங்கள் ரைஸ் மில்லில் அரிசியை திரிக்கி கொடுக்கும்போதே இடியாப்பத்துக்குன்னு சொல்லி திரிக்கி கொடுக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக திரித்து தருவாங்க. இல்லைன்னா புட்டுக்கு மாதிரி திரியாக அரைச்சி தந்துடுவாங்க. அதில் இடியாப்பம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சொல்லும்போதே தெளிவாக இடியாப்பத்துக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்ச மாவை நான் ரைஸ் மில்லையே கொடுத்து வறுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். 1-2 கிலோனா வீட்டிலையே வறுத்துருக்கலாம். ஒரு 5 கிலோன்றதுனால நான் ரைஸ் மில்லே கொடுத்து வாங்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியுமேன்னு ரைஸ் மில்லையே நல்லா வறுத்து வாங்கிக்கணும். பாதிலாம் வறுத்து வாங்கக்கூடாது. முறுமுறுன்னு நல்லா வறுத்து வாங்கிக்கணும். மாவை அப்படியே எடுத்து காற்றுல விட்டிங்கன்னா அப்படி பவுட்ரு மாதிரி பறந்து போகணும். அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் கடையில் எது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொன்னீங்கன்னாவே அவங்க அதுக்கேற்ற மாதிரி வறுத்து கொடுத்துருவாங்க. வறுத்த அரிசி ரெடி, பச்சரிசி ரெடி. நீங்கள் இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டாம். அதை அப்படியே வச்சுக்கிட்டால் போதும். நீங்கள் இதில் கொழுக்கட்டை பண்ணலாம், புட்டு பண்ணலாம், இடியப்பம் பண்ணலாம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.